Morning everybody, welcome to my YouTube channel Learn English with PMI. So today we are going to learn some important words, selected words we are going to learn today. So every day you try at least 5 words or 10 words to improve our English knowledge, so then it will be very useful to talk in English. So now we are going to learn some 10 words, daily 10 words. So I have selected 10 words here for you. First one, docket. Docket mean வழக்குப்பதிவு. Docket mean வழக்குப்பதிவு. The second one is doff. Doff mean களற்று. Third one, erratic. Erratic, ஒழுங்கற்ற. Fourth one is coy, தன்னடக்கமுள்ள. coy, 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 தன்னடக்கமுள்ள. அடுத்து வந்துக்கிட்டு abandon கைவிடுதல். abandon கைவிடுதல். abuse தவறாக பயன்படுத்துதல். crux கடின பிரச்சினை, அதாவது கடும் பிரச்சினை. crux. virago அடங்கா பிடாரி. virago. defalcate பணத்தை கையாடல் செய்தல். dormant செயலற்ற. dormant mean செயலற்ற. So here I have selected 10 words for you. So let's see some example sentences using these words. Okay, முதலாவது sentence, the clerk asked me to sign the docket. The clerk எழுதுனர் asked me என்னை கேட்டுக்கொண்டார் to sign the docket, அதாவது இந்த வழக்கு பதிவில் சைன் பண்ணுவதற்கு என்னை அந்த கிளாக் எழுதுனர் கேட்டுக்கொண்டார். ஸோ இஸ் த docket வழக்கு பதிவு. The clerk asked me கேட்டுக்கொண்டார் to sign the docket. The second one is doff. So here we can see another second one example sentence. He doffed his helmet. So அவனுடைய ஹெல்மெட் தலைக்கவசத்தை கழற்றினான். He doffed என்றது கழற்று. So he doffed, it is in the past tense. So he doffed his helmet. அவனுடைய ஹெல்மெட்டை தலைக்கவசத்தை கழற்றினான். மூன்றாவதாக erratic. Your work is always erratic. Your work is always erratic. உன்னுடைய வேலை இஸ் ஆல்வேஸ் எப்பொழுதும் ஒழுங்கற்றதாக இருக்கின்றது. Your work is always erratic mean உங்களுடைய வேலை எப்போதும் ஒழுங்கற்றது. அடுத்ததாக வந்துக்கிட்டு the company is coy about revealing its profits. The company is coy. So here we have seen erratic, helmet, now coy. So the company is coy about revealing its profits. தன்னடக்கமுள்ள. The company is coy. company தன்னடக்கமுள்ளதாக இருக்கிறது. about revealing its profits. அதனுடைய இலாபத்தை வெளிப்படுத்துவதில் தன்னடக்கமுள்ளதாக இருக்கின்றது. அது மௌனமாக இருக்கின்றது, தன்னடக்கமுள்ளதாக. அடுத்ததாக the baby had been abandoned. The baby had been abandoned by its mother. Abandon mean கைவிடுதல். So the baby had been abandoned. கைவிடப்பட்டிருந்தது. குழந்தை கைவிடப்பட்டிருந்தது by its mother. அதனுடைய தாயால் குழந்தை கைவிடப்பட்டிருந்தது. abandoned. ஆறாவதாக நாம் இங்கு பார்க்க போகின்றோம். She abused
her position as principal by giving jobs her friends. ஸோ ஆறாவதாக abuse, தவறாக பயன்படுத்துதல். abuse mean தவறாக பயன்படுத்துதல். ஸோ she abused her position, அவளுடைய நிலையை, as principal, அதிபராக அவளுடைய இடத்தை அவள் தவறாக பயன்படுத்தினால், by giving jobs her friends, அவளுடைய நண்பர்களுக்கு ஜாப்ஸ் பதவிகள் கொடுப்பதன் மூலம் அவளுடைய பொசிஷனை அவள் தவறாக பயன்படுத்தினாள். ஸோ she abused her position as principal by giving jobs her friends. ஸோ abuse தவறாக பயன்படுத்துதல். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க போவது crux. crux மீன் கடினமான பிரச்சனை, கடும் பிரச்சனை, crux. So the crux of the country's economics problems is its foreign debt. அதாவது the crux of the country's economic problems is its foreign debt. அதாவது கடின பிரச்சனை, அதோட மீனிங் நாட்டுடைய பொருளாதார பிரச்சனைகளில் கடும் பிரச்சனையாக இருப்பது இட்ஸ் foreign debt, வெளிநாட்டு கடன். அதனுடைய வெளிநாட்டு கடன் தான் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளில் கடும் பிரச்சனையாக இருப்பது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது விராகோ. விராகோ மீன் அடங்கா பிடாரி. ஸோ she is a virago, அவள் ஒரு அடங்கா பிடாரி. ஸோ economic problem here, crux. ஸோ விராகோ, she is a virago, அவள் ஒரு அடங்கா பிடாரி. அடுத்ததாக நாம் பார்க்க போது டிஃபால்கேட், பணத்தை கையாடல் செய்கிறது. ஸோ he was charged with defalcating government money. So she was charged with defalcating government money. அரசாங்கத்தினுடைய பணத்தை கையாடல் செய்வதற்காக அவன் குற்றம் சாட்டப்பட்டிருந்தான், சார்ஜ். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்க போவது டோர்மெண்ட், செயலற்ற. டோர்மெண்ட் மீனிங் செயலற்ற. ஸோ டியூரிங் த விண்டர், அதாவது குளிர்காலத்தில், த சீட்ஸ், விதைகள், லை டோர்மெண்ட் இன் த சோயில், அதாவது குளிர்காலத்தில் விதைகள் இந்த சோயில், மண்ணில், டோர்மெண்ட் செயலற்றதாக கிடக்கின்றது, செயலற்றதாக கிடக்கின்றது. டியூரிங் த விண்டர், குளிர்காலத்தில், த சீட்ஸ் லை டோர்மெண்ட் இன் த சோயில், விதைகள் குளிர்காலத்தில் மண்ணில் செயலற்று போய் கிடக்கின்றது. ஸோ இப்பொழுதாக நாம் இங்கு 10 சொற்களை இங்கு நாம் தெரிவு செய்யப்பட்ட 10 சொற்களை இங்கு நாம் பார்த்திருக்கின்றோம். அதற்காக வசனங்களையும், உதாரணமான வசனங்களையும் அமைத்து பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஆங்கில அறிவை, அதாவது அந்த வேர்ட்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய சொற்பவர், சொற்களை அதிகம் நம்மால் மனனம் செய்து கொள்ள முடியும், ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். அப்போதுதான் நம் வசனங்களையும் அமைக்க முடியும். இந்த சொற்களை மட்டுமல்ல, இதனூடாக நாம் வசனங்கள் அமைக்கின்ற போது அதனில் வருகின்ற மேலதிகமான சொற்களை கூட நாம் பாடமாகிக்கொள்ள, ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். எனவே இது அதிகமான நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு பார்ப்பது டெய்லி 10 வேர்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்களிடம் டிக்ஷனரி இருக்கின்றது, வேறு புக்ஸுகள் இருக்கும். டெய்லி குறைந்தது 5 வேர்ட்ஸ்களையாவது நீங்கள் மனனம் செய்யும்போது தான் உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் விருத்தி செய்து கொள்ள முடியும். எனவே guys, everybody, if you like this video, please subscribe us and share more. If you have any doubts regarding these words, so please mention in the comment section, so I will reply to you soon. Thank you very much.